ஹே காய்ஸ், நம்ம கிளாஸ் 19 எப்படி ஒரு ஃபுல் ஹேண்ட் மெஹந்தி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், எந்த பாயிண்ட்லேருந்து எந்த பாயிண்ட்டு கொண்டு வரணும், எப்படி நம்ம ஒரு டிசைன்ஸை கனெக்ட் பண்ணி கொண்டு போகணும், ஸோ ஃப்ரண்ட் டு பேக் எப்படி போடணும், அதோட பேசிக் மெஷர்மெண்ட்ஸு, ஸோ என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாது, ஸோ எல்லாமே நம்ம கிளாஸ் 19 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்மளோட வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டிசைன் நம்ம போடுறோம் அப்படின்னா, நம்மளோட இப்போ ஃபுல் ஹேண்ட் நான் போடுறேன் அப்படின்னா, ஸோ மெஷர்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ எல்போ லென்த்துக்கு மேலே உள்ள எபோ எல்போன்னு போட்டிருக்கேன். ஸோ எபோ எல்போ நம்ம டிசைன்ஸ் நம்ம மேக்ஸிமம் போட மாட்டோம். ஸோ அப்படி ஃபுல் ஹேண்ட் போடுறவங்களும் இருக்கு, ரொம்ப ரேர் தான். பட் நம்ம ஒரு டிசைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஆரோ மார்க் நான் போட்டு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நம்ம டிசைன்ஸ் நம்ம போட போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எல்போலேருந்து அதுக்கப்புறம் நம்ம ஒரு 3/4 லென்த்து ப்ளஸ் அதை கையோட ஹாஃப் லென்த்து ப்ளஸ் பேங்கிள்லேருந்து அண்ட் ரிஸ்ட்லேருந்து அண்ட் நம்மளோட பாம் அப்புறம் நம்மளோட ஃபிங்கர்ஸ். ஸோ இதை ஃபஸ்ட் நான் நம்ம என்னென்ன இடத்துல நம்ம என்னென்ன டிசைன்ஸ் கவர் பண்ண சொல்லிக்கிட்டு அந்த மெஷர்மெண்ட் உங்களுக்கு ஐடியாஸ் இருந்து அப்படின்னா, ஸோ டிசைன்ஸ் நம்ம ஈஸியாக நம்மளால மேக் பண்ண முடியும். ஸோ எல்போலேருந்து அப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டார்ட் அப் டிசைன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் நம்ம நம்ம கையோட ஒரு 3/4 லென்த்தில் இருக்கும், அதில் நம்ம ஒரு கிரிப் பேட்டர்ன் ஏதோ ஒரு டிசைன்ஸ் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். தென் நம்ம கையோட ஹாஃப் பாயிண்ட்டுக்கு நம்ம வரோம். தென் பேங்கிள்லேருந்து அண்ட் ரிஸ்ட்லேருந்து. ஸோ இந்த மெஷர்மெண்ட் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சு அப்படின்னா ஒரு டிசைன்ஸ் உங்களால் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இன்னொரு சாம்பிள் எக்ஸாம்பிள் நான் எடுத்திருக்கேன் பாருங்க. நான் ஒரு போட்டிருக்க ஒரு டிசைன்ஸில் ஸோ ஃபஸ்ட்டு எல்போலேருந்து அந்த எல்போலேருந்து ஒரு ஸ்டார்ட் அப் டிசைன்ஸ் நம்ம இருக்குது. நம்ம ஆல்ரெடி எப்படி ஒரு டிசைன் நம்ம ஸ்டார்ட் அப் பண்ணணும், நிறைய பார்டர் டிசைன்ஸ் ஸ்டார்ட் அப் டிசைன் நிறைய நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த டிசைன்ஸ் தான் நான் போடணும்னு சொல்லிக்கிட்டு அவசியம் கிடையாது. ஸோ அந்த இடத்துல ஒரு ஸ்டார்ட் அப் டிசைன்ஸ் நம்மளோட க்ரியேட்டிவ்ல ஒரு டிசைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் 3/4 லென்த் அந்த இடத்துல ஒரு கிரிப் பேட்டர்ன் யூஸ் பண்ணுறேன், இல்லை அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ இல்லை வேறு ஏதாவது இருக்குது டிசைன்ஸ் எனக்கு மைண்டில் நான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ அந்த ஒரு டிசைன்ஸ் நான் அதில் ட்ரா பண்ணிக்கிறேன். இது நம்மளோட கையோட ஹாஃப் பாயிண்டில் இருக்கும். அந்த ஹாஃப் பாயிண்ட்லேருந்து அடுத்த பேங்கிள் லென்த்துக்கு ஒரு டிசைன் நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ இல்லை ஃபில்லிங்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ ஃபில்லிங்ஸ் எப்படி பண்ணோம் நம்ம நிறைய ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம பார்த்துட்டோம். ப்ளஸ் நம்ம வேறு ஏதாவது கிரிப் பேட்டர்ன் யூஸ் பண்ணலாம், வேறு ஏதாவது ஆப்ஜெக்ட் நம்ம ட்ரா பண்ணலாம். ஸோ நம்மளோட என்ன டிசைன் நமக்கு மைண்டில் இருக்கும் அந்த டிசைன் நம்ம ட்ரா பண்ணலாம். தென் அதுக்கப்புறம் ரிஸ்ட் லென்த்தில் நான் ஒரு டிசைன் சின்னதாக ஒரு பார்டர் டிசைன்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பாம். ஸோ அந்த இடத்துல இருந்து அடுத்த பாம் நம்ம என்ன டிசைன் நம்ம போட போகிறோம் மைண்டில் இருக்கும் அந்த டிசைன் நான் க்ரியேட் பண்ணி நம்ம ஃபிங்கர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ இதை நம்மளோட மெஷர்மெண்ட் எப்படி ஒரு எல்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸோ ஃபிங்கர்ஸ் வரைக்கும் நம்ம எப்படி ஸோ மெஷர்மெண்ட்டில் எப்படி கொண்டு ஃபினிஷ் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு பிரித்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஒரு டிசைன் நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, ஒரு டிசைன்லேருந்து அடுத்த டிசைன் நம்ம போகிறோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதோட சப்போர்ட்டிவ் கனெக்ட் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ இந்த ஸ்டார்ட் அப் டிசைன்ஸ்லேருந்து அடுத்த ஒரு டிசைன்ஸ் இங்கே மூவ் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல இடையில ஒரு கனெக்டிங் இருக்கும். ஸோ ஒரு திக் லைனாக இருக்கலாம், இல்லை ஒரு சிங்கிள் லைனாக இருக்கலாம், ஷார்ட் ஹம்ஸாக இருக்கலாம், பிக் ஹம்ஸாக ஏதோ நான் ஒரு இடத்துல அதை சப்போர்ட் டு கனெக்ட் பண்ணி அடுத்த டிசைன் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த டிசைனில் இருந்து நான் அடுத்த ஒரு டிசைன் நான் போகிறேன் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கனெக்டிங் பர்பஸ். இந்த கனெக்டிங் பர்பஸ் இல்லாமல் நீங்கள் ஏதோ ஒரு டிசைன்ஸ் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா மொத்தமாக அது கொலாப்ஸ் ஆகி அந்த டிசைன் பார்க்கவே நல்லா இருக்காது. ஒரு டிசைன்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் மூவ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் டு கனெக்ட் கண்டிப்பாக நமக்கு இருக்கணும். அண்ட் நான் இந்த ரிஸ்ட்லேருந்து அடுத்த பாம் டிசைனுக்குள்ளே என்டர் ஆகிறேன் அப்படின்னா அங்கேயும் ஒரு கனெக்டிங் நமக்கு தேவைப்படும். ஸோ இங்கே ஒரு ஷார்ட் கம்ஸ் யூஸ் பண்ணி திக் லைன் போட்டு ப்ளஸ் அகெயின்ஸ்ட் ஷார்ட் கம்ஸ் அப்புறம் அந்த பாம் டிசைன்ஸ்குள்ளே என்டர் ஆகிறோம். ஸோ ஒரு டிசைன் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு டிசைன்லேருந்து அடுத்த டிசைன் நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஸ்பேஸோ இல்லை ஒரு கனெக்டிங் கண்டிப்பாக அந்த இடத்துல இருந்தால் மட்டும்தான் அந்த லுக் பார்க்க நீட்டாகவும் இருக்கும், பார்க்க அழகாகவும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு டிசைன் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இல்லை மெஷர் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம இடத்துல ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டார்ட் அப் டிசைன். ஸோ ஸ்டார்ட் அப் டிசைனை என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நம்ம நிறைய ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம எப்படி ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். இந்த ஸ்டார்ட் அப் டிசைன்ஸில் நான் ஒரு கனெக்டிங் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கிரிப் பேட்டர்ன் யூஸ் பண்ணுறோம். இந்த கிரிப் பேட்டர்ன் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்ம இதில்
டியர் ட்ராப்ஸ் யூஸ் பண்ணி ஸோ உள்ளே வந்து ஒரு ஸ்பைரல் ஃப்ளவர் வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கிரிப் பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அகெயின் ஒரு ஃபில்லிங் ஃப்ளவர் யூஸ் பண்ணி ஸோ ஃபில்லிங் டிசைன் வந்து கம்ப்ளீட். ஸோ இது வந்து ஃபில்லிங் டிசைன் எப்படி வந்து ஃபில் பண்ணணும் ஆல்ரெடி நம்ம நிறைய கிளாஸஸில் பார்த்துட்டோம். உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி தனியாக ஒரு கிளாஸ்னால கண்டிப்பாக அது அவங்களுக்கு வந்து ஃபில்லிங்ஸ் பற்றி நான் வந்து எடுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு கனெக்டிங் சப்போர்ட்டு. ஸோ திக் லைன்ஸ் இருக்குது அண்ட் சிங்கிள் லைன் இருக்குது, ஷார்ட் ஹம்ஸ் இருக்குது, பிக் ஹம்ஸ் இருக்குது. அகைன் திக் லைன்ஸ் வந்து யூஸ் பண்ணி ஒரு கனெக்டிங் அந்த இடத்துல வந்து போட்டிருக்காங்க. ஸோ அகைன் வந்து ஒரு கிரிப் பேட்டர்ன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து என்னோட பாம்குள்ளே என்ட்ராகும் போது ஸோ இதில் போட்டிருக்க டிசைன் தான் நீங்கள் வந்து போடணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு என்ன வந்து மைண்டில் இருக்கோ ஸோ அந்த டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணலாம். பட் நான் வந்து ஒரு போர்ஷனாக டிசைன்ஸ் நான் போடுறேன் அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த இடத்துல என்னோட டிசைன் நான் வந்து ஃபஸ்ட் அந்த எண்டில் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ ஏதோ டிசைனில் ஸ்டார்ட் பண்ணேன். அது ஃபினிஷ் ஆகும்போது அகெயின் நான் வந்து ஒரு திக் லைனோ இல்லை ஒரு சிங்கிள் லைனோ ஏதோ ஒன்று ஒரு ஸ்பேஸ் விட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு அடுத்த நெக்ஸ்ட் டிசைனுக்குள்ளே நம்ம வந்து போகணும். ஸோ எடுத்தோன்னே நம்ம வந்து ஒரு டிசைன் வரைகிறோம் அப்படின்னா அது மொத்தமாக வந்து கொலாப்ஸ் ஆகும். நான் வந்து எப்படி எத்தனை போர்ஷனில் நான் ட்ரா பண்ணுறேனோ அத்தனை போர்ஷனில் நான் அடுத்தடுத்த டிசைன் போடும்போது இந்த பாம்குள்ளே நம்ம வந்து கனெக்டிங் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அண்ட் ஃபிங்கர்ஸில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒவ்வொரு ஃபிங்கருக்கும் ஒவ்வொரு டிசைன் வந்து கொடுக்காதீங்க. அது வந்து பார்க்க வந்து நல்லாவே வந்து இருக்காது. ஸோ வந்து எப்படி கொடுக்கணும்னு நான் எல்லா ஃபிங்கர்ஸ்க்கும் வந்து ஒரே டிசைன் கொடுக்குறது வந்து பெட்டர். இல்லை அப்படின்னா நான் உங்களுக்கு மெஷர் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ 1 2 2 3 3 நான் என்னோட சிங்கிள் சென்டர் ஃபிங்கருக்கு வந்து ஒரு டிசைன் நான் வந்து கொடுத்துரும். மற்ற 2 ஃபிங்கர்ஸ்க்கு ஒரு டிசைன், தென் 3 ஃபிங்கர்ஸ்க்கு ஒரு டிசைன் வந்து கொடுக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா இந்த பிக்சரில் நீங்கள் பார்த்த மாதிரி வந்து அண்ட் 3க்கும் ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த நெக்ஸ்ட் டிசைன் கொடுத்துருக்கேன். அடுத்த மற்றதுக்கு வந்து 2க்கு ஒரு டிசைன் கொடுத்து இந்த மாதிரி கொடுத்தா நல்லா. பட் வந்து 5 ஃபிங்கர்ஸ்க்கும் 5 டிசைன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த லுக்கே அந்த டோட்டல் மெஹந்தி லுக்கே வந்து அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து மாறிடும். ஸோ இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அந்த டிசைன்ஸ் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். நல்லா என் மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு ஃபுல் ஹேண்ட் மெஹந்தி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் அப் டிசைன்ஸில் இருந்து தான் நம்மளோட ஃபிங்கர்ஸ்க்கு வந்து வரணும். ஃபிங்கர்ஸ்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் அப் வந்து போகணும். ஸ்டார்ட் அப் பாயிண்ட் நம்மளோட எல்போ லென்த்லேருந்து ஸ்டார்ட் அப் பாயிண்ட் நமக்கு வந்து இருக்கும். ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சம் டிசைன்ஸ் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். இது வந்து பேபி ஷவர். ஸோ இது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ பேங்கிள் லென்த்லேருந்து ஸோ ஃபிங்கர்ஸ் வந்து டிசைன் வந்து போயிருக்குது. ஸோ இல்லை பேபி ஷவர் மெஷர் பண்ணியிருக்கு. நம்ம பேபி ஷவர் எழுதலாம், இல்லை மாம் அண்ட் டேட் எழுதலாம், மாம் டு பி அண்ட் டேட் டு பி அண்ட் இயர்ஸ் எழுதலாம். ஸோ ஏதோ ஒன்று நம்ம அதில் பேபி ஷவர் போட்டு நம்மளோட கிரியேட் நம்ம என்ன எழுதணுமோ அதை எழுதலாம். அண்ட் அகெயின் வந்து ஒரு ஃபில்லிங்ஸ் கொடுத்து ஒரு கனெக்டிங் இருக்குது. ஸோ திக் லைன் அண்ட் சிங்கிள் லைன் அண்ட் வந்து டபுள் லேயரில் வந்து ஷார்ட் கம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு டிசைன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியணும். ஸோ பேசிக் வந்து எனக்கு லைன்ஸ்னால் என்ன, திக் லைன்ஸ்னால் என்ன, டபுள் லைன்னா என்ன, ஹம்ஸ்னால் என்ன, ஸோ ஒயின்ஸ்னால் என்ன, இதெல்லாம் எனக்கு என்னன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் ஒரு டிசைன் நம்ம பார்க்கும்போது அதை வந்து ஈஸியாக வந்து கேட்ச் பண்ண முடியும். ஸோ நல்லா பேசிக்ஸை வந்து தரவாக நீங்கள் வந்து ஸோ லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ பேபி ஷவரில் வந்து என்னென்ன திங்ஸ் யூஸ் பண்ணணும் நிறைய நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து பேசிக் கிளாஸில் நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ அந்த டிசைன் தான் அதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது ஒரு பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்கான ஒரு மெஹந்தி டிசைன். ஸோ நல்லா பாருங்கள், இல்லை அந்த ட்ரெஸ்ஸுக்கு அந்த டாய்ஸுக்கு வந்து ஸோ லைட்டாக அவங்க கொடுத்துட்டு அவுட்லைன் வந்து திக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்று நான் வந்து இதுக்கு டார்க் பண்ணுறேன் அப்படின்னா அவுட்லைன் வந்து நான் லைட் ஷேட் பண்ணும், இல்லை அப்படின்னா அதை எம்டியாக வந்து விடணும். அப்போ தான் அந்த டிசைன் வந்து பார்க்க நமக்கு வந்து கிளியராக வந்து விசிபிளாக நமக்கு வந்து தெரியும். ஸோ எல்லாத்தையும் வந்து கொலாப்ஸ் பண்ண வந்து கூடாது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது வந்து தெரியும். அதுக்கப்புறம் ஸோ நெக்ஸ்ட் டிசைன் நான் போகும்போது ஒரு கனெக்டிங். ஸோ டபுள் லேயர் ஷார்ட் கம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து பிக் கம்ஸ் திக் லைன் போட்டு ஆக்கி நம்ம வந்து பாம்குள்ளே நம்ம வந்து என்ட்ரு ஆகிறோம். ஸோ இதில் வந்து ஒரு ப்ரெக்னென்ட் உமன் இது அந்த ஃபிங்கர்ஸ் வந்து அதோட அந்த ஃபிங்கர்ஸ் ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த ஒரு மாடல் நிறைய டிசைன்ஸ் பார்த்துட்டோம். ஸோ அந்த பேபியோட வந்து காலை நீங்கள் மட்டும் ஒரு டிசைன் நீங்கள் ட்ரா பண்ணாலும் ஓகே தான், இல்லை வேறு நம்ம நிறைய டாய்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எதுனாலும் நம்ம வந்து ட்ரா பண்ணலாம். பட் அது நம்ம கிளியராக நமக்கு வந்து விசிபிளாக நமக்கு வந்து தெரியணும். ஸோ நல்லா நீங்கள் நோட் பண்ணி டிசைனில் வந்து சென்டரில் இப்போ இந்த ப்ரெக்னென்ட் உமனை வரைஞ்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அவுட்லைன் இருக்கும்.
அந்த அவுட்லைனுக்கு ஒரு ஸ்பேஸ் விட்டு தான் அடுத்த ஒரு டிசைன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம பண்ணுற டிசைன்ஸை பொறுத்து இங்கே உள்ள நேம்ஸ் எழுதியிருக்கனால அந்த ஸ்பேஸ் அவ்வளோ ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. மற்றபடி நம்ம வந்து நார்மல் ஸ்பேஸ் நம்ம விட்டு அடுத்து நெக்ஸ்ட் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை நம்ம வந்து வேறு டாய்ஸ் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம், இல்லை நம்ம எதாவது வந்து அதில் வந்து எழுதலாம், இல்லை பேபி ட்ரா பண்ணலாம். ஸோ ஏதோ ஒன்று. பட் ஃபிங்கர்ஸ்க்கு அப்புறம் எல்லா ஃபிங்கர்ஸுக்கும் ஒரே டிசைன் வந்து யூஸ் பண்ணி சிம்பிள் டிசைன். ஆல்ரெடி இந்த டிசைன் நம்ம வந்து பார்த்துட்டோம். இந்த டிசைன்லாம் அவங்க சொல்லி கொடுத்த ஒரு டிசைன் தான் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபிங்கர்ஸில் வந்து ஒரு கிரிப் பேட்டர்ன் யூஸ் பண்ணி ஒரு ஃபில்லிங்ஸ் வந்து லீஃப் ஃபில்லிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸி தாங்க. நம்ம வந்து எப்படி நம்ம வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணி அந்த ஃபிங்கர்ஸில் கனெக்ட் பண்ணி கொண்டு போகிற ஐடியாஸ் மட்டும் உங்களுக்கு வந்து இருந்தால் போதும், ஈஸியாக நம்ம ஒரு டிசைனை வந்து ஸ்டார்ட் டு எண்டு வரை நம்ம வந்து கொண்டு வந்துடலாம். இது ஒரு வெட்டிங் டிசைன் தான், சம் எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். இல்லை ஸ்டார்ட் அப்பில் வந்து ஒரு எலிஃபண்ட் வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எலிஃபண்ட் தான் ட்ரா பண்ண கிடையாது, வேறு ஏதாவது டிசைன் உங்களுக்கு மைண்டில் இருந்தால் கூட அந்த டிசைன் நீங்கள் போட்டு ஸ்டார்ட் அப் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு ப்ரைடலுக்கு நம்ம என்னென்ன டிசைன்ஸ் யூஸ் பண்ணலாம், ஸோ அதோட இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கலாம், எப்படி ஒரு ப்ரைடை வந்து ட்ரா பண்ணணும், எப்படி ஒரு கப்பிள் நம்ம ட்ரா பண்ணாலும் நம்ம வந்து ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம வந்து பார்த்துட்டோம். அதில் ஏதாவது டிசைன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு கனெக்டிங் பர்பஸ். அதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம வந்து ட்ரா பண்ணுறோம், இல்லை ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம வந்து ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் நான் நல்லா டார்க்காக நான் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா அதோட அவுட்லைன் நமக்கு ரொம்ப லைட்டாக வந்து இருக்கணும். ஸோ அப்போ தான் அது வந்து நம்ம வரைகிற டிசைன் வந்து கிளியராக வந்து விசிபிளாக நமக்கு வந்து தெரியும். ஸோ இல்லைனா வந்து இது நம்ம லைட்டாக நம்ம ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா அவுட்லைன் நம்ம டார்க்காக நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இப்போ இந்த டிசைன் நீங்கள் பாருங்கள், இல்லை இந்த ஒரு அந்த டிசைன் இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரா பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அவுட்லைன் டிசைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கிரிப் பேட்டர்ன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு டிசைன் நம்ம போடுறோம், கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து சம் ஸ்பேஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு நம்ம அவுட்லைனாக கொடுக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா நம்ம வந்து டார்க் அண்ட் லைட்டில் நம்ம கொடுக்கலாம். ஸோ அது கிளியராக விசிபிளாக தெரியுமா நம்ம ஒரு டிசைன் நம்ம வந்து போடணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அதை வந்து ஒரு கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கனெக்டிங் டிசைன் கொடுத்துட்டு ஒரு ஹேண்டில் ஜமுக்கா டிசைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இன்னொரு இடத்துல மினி எலிஃபண்ட் வந்து ட்ரா பண்ணி ஒரு டிசைன் வந்து ஒரு பார்டர் டிசைன் நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் ரெண்டு ஹேண்ட்லேயும் ஒரே டிசைன் போட்டாலும் ஓகே, ரெண்டு ஹேண்ட்லேயும் இந்த மாதிரி எலிஃபண்ட் டிசைன் போடலாம், ஜமுக்கா டிசைன், நிறைய வேறு ஏதாவது டிசைன் உங்களுக்கு மைண்டில் இருந்தால் கூட அதுவும் நீங்கள் இப்போ கூட ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். நம்மளோட பாம்குள்ளே என்ட்ராகிறோம். ஸோ இதில் வந்து ஸோ கப்பிள்ஸ் ட்ராப் ஒரு ஹேண்டில் வந்து அந்த பையனும் ஒரு ஹேண்டில் வந்து அந்த பொண்ணும் ட்ராப் பண்ண. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துட்டோம் எப்படி மாதிரி ட்ராப் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு. ஸோ இது நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ராப் பண்ணல, நீங்கள் வந்து சேர்ந்து அந்த ப்ரைடை நீங்கள் ட்ரா பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது நீங்கள் வந்து லவ் ஏதாவது லெட்டர்ஸ் நீங்கள் எழுதலாம். ஸோ உங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட ஐடியாஸில் வந்து ஒரு டிசைன் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணலாம். அண்ட் அவுட்லைன் பார்த்து ஒரு அவுட்லைன் டிசைன் கொடுத்து அவுட்லைனை வந்து லைட் ஷேடிங் கொடுத்துருக்காங்க. லைட் ஷேடிங் கொடுத்தாலும் ஓகே, இல்லை அவங்களுக்கு இல்லைன்னா அது எம்டியாக விட்டு வேறு டிசைன் நம்ம வந்து போட்டாலும் ஓகே. நம்ம வரைஞ்சிருக்குது விசிபிளாக தெரியணும். ஸோ இது டார்க் பண்ணுறதுனால அவுட்லைன் நம்ம வந்து லைட்டாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து ஃபிங்கர்ஸ்க்கு எல்லா ஃபிங்கர்ஸ்க்கும் ஒரே டிசைன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை ஒரு மிஸ்டேக்கும் இருக்குது. நல்லா பாருங்கள், ஒரு ஹேண்டில் வந்து தம் ஃபிங்கர்ஸில் வந்து வேற ஒரு டிசைன் வந்து போட்டிருக்காங்க. அந்த இடத்துல கிளியராக தெரியும். ஸோ இது வந்து மிஸ்டேக், இதுதான் பண்ணக்கூடாது. சொன்ன எல்லாருக்கும் ஒரே டிசைன் கொடுக்கணும். ஸோ இல்லைனா 1 1 2 2 3 இந்த மாதிரி டிசைன் நம்ம வந்து கிரியேட் வந்து பண்ணலாம். எப்படி வந்து ஃபுல் ஹேண்ட் வந்து ஒரு மெஹந்தி நம்ம ட்ராப் பண்ணணும், எப்படி வந்து ஃப்ரண்ட் டு பேக் வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப் உங்களுக்கு நான் வந்து காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட் நான் வந்து ஃப்ரண்ட் டிசைன் ஃபுல்லாக நம்ம வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணதுக்கப்புறம் அது நல்லா வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு சாஃப்டான கிளாத்தில் நம்ம வந்து ஹேண்ட் அப்படி நம்ம வந்து ஹோல்ட் பண்ணி திருப்பி நம்ம ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பேக்கில் நம்ம வந்து பண்ணும்போது எவ்வளோ பேக்கில் வந்து எவ்வளோ ஸ்பேஸ் நம்ம இருக்குது நம்ம கிளியராக நமக்கு வந்து ஒரு ஐடியா நமக்கு வந்து கிடச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து போடுறோம் அப்படின்னா அந்த ஃபுல்லாக வந்து ஹேண்டை வந்து ஈஸியாக வந்து கவர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெண்டை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து பண்ணணும். ஃப்ரெண்டாக ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஈஸியாக தான் நான் வந்து எல்லாருக்கும் விசிபிளாக வந்து தெரியும். அதுக்கப்புறம் பாருங்கள் கிளியராக அந்த ஸ்பேஸ் நமக்கு வந்து கிடச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பேக்கில் உள்ள டிசைன் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி போட வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்னொன்று போடும்போது நான் ஃப்ரண்டில் வந்து அந்த லைன்ஸ் போட்டுப்போம். ஒரு எல்போலேருந்துலேருந்து அடுத்த 3/4 போகும்போது எல்லாம் ஒரு கனெக்டிங்காக ஒரு லைன் வந்து யூஸ் பண்ணிப்போம். அதே லைனில் அப்படியே நம்ம வந்து அங்கேருந்து மெஷர் பண்ணி சேம் இங்கே ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னா
ஸோ ஈஸியாக இந்த இதுவுமே நம்ம வந்து போட வந்து முடியும். ஸோ அந்த மாதிரி ஃப்ரண்டில் நம்ம என்ன போட்டோம் அதோட அந்த கனெக்டிங் நம்ம யூஸ் பண்ணது எல்லாமே அப்படியே இங்கே பேக்கில் நம்ம அப்படியே மார்க் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஈஸியாக நம்ம வந்து இதுலேயே நம்ம வந்து அதோட ஸ்டார்ட்அப்லேருந்து எண்டு வரைக்கும் கொண்டு வரதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து இருக்கும். ஸோ சம் எக்ஸாம்பிளுக்கு நெக்ஸ்ட் ஒரு டிசைன் தான். ஸோ இதில் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லி கொடுத்த மாதிரி தான் ஸ்டார்ட்அப் டிசைன் அண்ட் கிரிப் பேட்டர்ன் அகைன் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஒரு ஃபில்லிங் டிசைன் அண்ட் ஸ்கேல்பர் டிசைன் யூஸ் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபில்லிங் டிசைன் அண்ட் வந்து பார்டர் ஒரு இல்லை பார்டரில் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பாம்குள்ளே நம்ம வந்து என்ட்ராகிறோம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம ஒரு டிசைன் டு டிசைன் நம்ம போகும்போது கண்டிப்பாக அதில் ஒரு கனெக்டிங் வந்து இருக்கணும், ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்கணும். அது இல்லாமல் டேரெக்டாக நீங்கள் எல்லாமே நெக்ஸ்ட் போடுறோம் அப்படின்னா டிசைன் வந்து நல்லா வந்து இருக்காது. ஸோ இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது. ஸோ கண்டிப்பாக கனெக்டிங் வந்து பண்ணணும். கனெக்டிங் இல்லாமல் ஒரு டிசைன் நம்ம வந்து போடுறது வந்து அது நல்லா வந்து இருக்காது. ஆனால் வந்து ஃபிங்கர்ஸ்க்கு வந்து எல்லா ஃபிங்கர்ஸ்க்கும் ஒரே டிசைன் வந்து போடக்கூடாது. ப்ளஸ் போது கொடுக்குற சிம்பிள் டிசைனாக இருந்தாலுமே அதை நம்ம கரெக்டான வேல போட்டோம் அப்படின்னா அது பர்ஃபெக்டாக நமக்கு வந்து வந்துடும். அண்ட் சம் எக்ஸாம்பிளுக்கு நெக்ஸ்ட் ஒரு டிசைன் எடுத்திருக்கேன். ஸோ எல்லாமே இப்போ இங்கே பாருங்கள், இது ரொம்ப சிம்பிளான எலிகண்டான டிசைன்ஸ். இது நம்ம வந்து ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட் இமேஜ் நீங்கள் பாருங்கள். ஸோ பேக் ஹேண்டில் வந்து போட்டு ரொம்ப சிம்பிள் தான். ஸோ வந்து ஸ்பைரல் ஃப்ளவர் இருக்குது, தென் லீஃப் இருக்குது அண்ட் அது ஃபுல்லாக ட்ரா பண்ணதுக்கப்புறம் ஒரு திக் லைன் ஸ்பேஸ் கனெக்டிங் இருக்குது. அடுத்து வந்து டாட் லைன் இருக்குது. ஸோ டாட் லைன் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், எப்படி நம்ம வந்து டாட்ஸ் வந்து வைக்கணும், டாட் லைன் நம்ம எப்படி போட நம்ம ஆல்ரெடி பேசிக்ஸில் வந்து பார்த்துட்டோம். ஸோ இங்கேயும் பாருங்கள், ஒரு டிசைன்லேருந்து அடுத்த டிசைன் அந்த இடத்துல ஒரு கனெக்டிங் அது இல்லாமல் போட்டிங்க அப்படின்னு டிசைன் பார்க்கவே நல்லா இருக்காது. அண்ட் ஃபிங்கர்ஸில் யூஸ் பண்ணி வர டாட் லைன் இருக்குது அண்ட் வந்து லாங் ஹம்ஸ் இருக்குது அண்ட் சேம் அதே வந்து ஸ்பைரல் ஃப்ளவர் டிசைன். செகண்ட் இமேஜை பாருங்கள், சேம் அதே மாதிரி தான். ஒரு டிசைன்லேருந்து அடுத்த டிசைன் போகிறாங்க. ஸோ அந்த ஸ்பேஸ் இருக்கும், அடுத்த ஒரு கனெக்டிங் வந்துருக்கும். இப்படி போடும்போது அந்த டிசைன் வந்து இன்னும் பார்க்க வந்து அழகாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு தேர்ட் இமேஜ் பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு ஆல்ரெடி நம்ம பார்த்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து ஒரு கிரிப் பேட்டர்ன்லேருந்து அடுத்த ஒரு பார்டர் இந்த மாதிரி டிசைன் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இப்போ நான் வந்து ஒரே லென்த்தில் நான் இப்போ வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக வந்து ஒரு ஃபிங்கர்ஸில் இருக்கும், ரொம்ப சிம்பிளாக நமக்கு நம்மளே சிம்பிளாக போடுற மாதிரி டிசைன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிசைன் நீங்கள் போட்டாலுமே இப்போ இந்த டிசைன் வந்து ஸோ பேங்கிள் லென்த்லேருந்து ஃபிங்கர்ஸ் வரைக்கும் அந்த டிசைன் வந்து இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு வேறு எதுவும் கிடையாது, மாங்காய் டிசைன் இருக்குது அண்ட் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க. இங்கேயும் பாருங்கள். ஸோ இது நீங்கள் எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த அந்த ரெஸ்ட் லென்த்தில் இருக்க அந்த ஃப்ளவர் நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிங்க அப்படின்னா இங்கே உள்ள ஸ்பேஸும் உங்களுக்கு கிடச்சிரும், இங்கே உள்ள ஸ்பேஸும் கிடச்சிரும். இந்த மாதிரி ட்ரா பண்ணுறீங்க ஈஸியாக உங்களுக்கு ட்ரா பண்ணலாம். இல்லை நான் ஸ்டார்ட்அப்லேருந்து வரேன் அப்படின்னா கிளியராக நமக்கு அந்த என்ன டிசைன் எனக்கு போட போகிறேன் மைண்டில் இருந்தால் அப்படின்னா கிளியராக நம்ம வந்து கனெக்ட் பண்ணி கொண்டு வந்துடும். ஜஸ்ட்டு சிம்பிளாக இங்கேயும் ஒரு ஃப்ளவர்லேருந்து அடுத்து போகும்போது அடுத்த இடையில நம்ம வந்து அந்த கனெக்டிங்காக அந்த ஒரு லைன்ஸு ஹம்ஸு அண்ட் மாங்காய் அடிச்சு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருப்பேன். மாங்காய் போட்டு பக்கத்தில் எப்படி அந்த லீஃப் வந்து ட்ரா பண்ணி எப்படி கனெக்ட் ஆல்ரெடி பார்த்த டிசைன் தான், சேம் அதே டிசைன் தான் இருக்குது. ஆப்போசிட்டில் இது போட்டிருக்காங்க. ஸோ அது என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக அதை பார்த்து உங்களுக்கு ட்ரா பண்ண முடியும். சிம்பிள் ஒரு ஃப்ளவர்ஸும் மாங்காவும் வச்சு அந்த டிசைனை வந்து ஸ்டார்ட் டு எண்டு வரையும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபோர்த் இமேஜ் பாருங்கள், இது ஒரு சிம்பிள் டிசைன் தான். ஸோ மாங்காய் டிசைன் தான், பட் பார்க்க அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த மாங்காய் வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேயும் ஃப்ளவர்ஸில் இது வந்து ஜஸ்ட் பாம் டு ஃபிங்கர் வரைக்கும் தான் இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பைரல் ஃப்ளவர் இருக்குது, அடுத்து மாங்காய் டிசைன் இருக்குது அண்ட் சைடு ஸ்பேஸை வந்து அந்த ஆப்போசிட்டில் கனெக்ட் பண்ணி அந்த ஒரு சிங்கிள் ஃபிங்கரை வந்து ஃபினிஷ் பண்ணி. ஸோ இங்கேயும் வந்து ஒரு டிசைன்லேருந்து அடுத்த டிசைன் போகும்போது ஸோ கனெக்டிங்கு ஸ்பேசஸ் இதெல்லாம் இருக்கும்போது தான் அந்த டிசைன் வந்து கரெக்டாக வந்து ஃபினிஷ் ஆகும். இப்போ உங்களுக்கு கிளியராக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், எப்படி ஒரு டிசைனை வந்து ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி எண்டு வரையும் கொண்டு வரணும், என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிளியராக உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட அசைன்மெண்ட். ஸோ இப்போ நம்ம பார்த்த டிசைன்ஸில் நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு டிசைன் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ நீங்கள் இப்போ வந்து நிறைய பேசிக்ஸ்லாம் நீங்கள் வந்து கற்றுருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம உங்களோட ஒரு டம்மி ஹேண்டில் நீங்கள் ட்ரா பண்ணாலும் ஓகே, இல்லை அப்படின்னா உங்களோட ஓன் ஹேண்டில் நீங்கள் வந்து ட்ரா பண்ண ரெடி அப்படின்னா நீங்கள் ஓன் ஹேண்டில் ட்ரா பண்ணலாம். ஸோ இல்லை அப்படின்னா உங்களுக்கு சிஸ்டர்ஸ் இல்லை உங்களுக்கு வீட்டில் யாராவது உங்களுக்கு மெஹந்தி போட்டு கொடுக்குற மாதிரி யாராவது அவைலபிளாக இருக்காங்க அப்படின்னா
ஸோ அவங்களோட கையில் கூட நீங்கள் வந்து போட்டு வந்து பார்க்கலாம். ஸோ எதுவுமே எனக்கு இல்லை அப்படின்னா ஸோ இதே போல் ஒரு டம்மியாக வந்து எல்போ லென்த்லேருந்து ஸோ ஃபிங்கர்ஸ் வரைக்கும் ஒரு ஹேண்டு வந்து நார்மலாக A4 ஷீட்லேயோ இல்லை லாங் சைஸ் நோட்டில் நீங்கள் வந்து ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு அதில் நீங்கள் வந்து உங்களோட மெஹந்தியை வச்சு நீங்கள் போட்டு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இனிஷியல் டைமில் ஒரு டிசைன் நீங்கள் வந்து பார்த்து போடாதீங்க. ஏன்னா அது நீங்கள் பார்த்து போடுறீங்க அப்போ உங்களுக்கு ஒரு க்ரியேட்டிவ் வந்து எப்படி பண்ணணும் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்காது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த ஸ்டார்ட் அப் டிசைன், இது வரைக்கும் பார்த்த கிரிப்பர், ஸோ இந்த டிசைன்ஸ் எல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சு அகைன் பேக் டு அதை ரீகால் பண்ணி ஸோ நீங்கள் ஒரு ஓனாக ஒரு டிசைன் வந்து க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க, ஸோ எதெல்லாம் உங்களுக்கு வரலை, உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதை உங்களால் கரெக்ட் பண்ணக்கு ஒரு சான்ஸும் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைன் நீங்கள் ஃபுல்லாக ட்ரா பண்ணி ஸோ என்னோடய வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. நம்ம அவ்வளோதான், நம்ம கிளாஸ் 90 நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ எப்படி நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும், என்னென்னா பண்ணணும் பண்ணக்கூடாது எல்லாமே இந்த வீடியோவில் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ எல்லாமே அதை மறக்காமல் அதை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது கிளியராக நீங்கள் வந்து லிசன் பண்ணி நீங்கள் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒரு டிசைன்ஸ் உங்களால் போட முடியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.